ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிம்பிளாக டேஸ்டியாக ஒரு எக் மேகி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முதல்ல நான் இங்கே 4 பேக் ஆஃப் மேகி எடுத்திருக்கேன். 6 முட்டை, ஒரு கேப்சிகம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கேரட்டு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு சின்ன தக்காளி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, உப்பு கொஞ்சமாக. இப்போ முதல்ல நம்ம இங்கே ஒரு பாண்டலி வச்சு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முட்டைக்கு மட்டும் ஒரு கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு முட்டையை நல்லா வறுத்து விடலாம். கொஞ்சம் கை விடாது தீயாத வறுத்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வறுத்து விடுங்க, நல்லாயிருக்கும். இது காலையில் டிஃபனுக்கு இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. இந்த மாதிரி முட்டையை நல்லா கைவிடாத வறுத்து விட்டிங்கன்னா நல்லா வெந்து வரும். நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். இப்போ மறுபடியும் அதே பாண்டலிலேயே மிச்சம் இருக்கிற 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயத்துக்கு மட்டும் டேஸ்ட்டுக்காக ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க போதும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா பாதியாக வெந்திருக்கான்னும் போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு கூடிய சேர்த்துக்கலாம். கேரட்டு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் கேரட் கூட. இப்போ கேரட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், போதும். இப்போ நல்லா தக்காளி கூட வதக்கி விடுங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் போட்டுக்கலாம். கேப்சிகம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கேப்சிகம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 250 ml இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு கூடிய நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு மேகி கூட மேகி மசாலா கூட கூடிய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதுக்கு காய்க்கு தகுந்த அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலாவில் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இப்போ தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்க மேகியெல்லாம் சேர்த்துக்கலாம். மேகியெல்லாம் சேர்த்துட்டு கூடிய நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றினாலும் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், வெந்து வந்துடும். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் மூடி வச்சுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. எவ்வளோ அழகாக ரொம்ப டேஸ்டியான மேகி ரெடி ஆகிருக்கு. இது சாப்பிட்றதுக்கு உண்மையில் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம சேனல் பார்த்துட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இதே மாதிரி இருக்கட்டும். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.